முடிச்சிருக்கேன் சார். ஏன் சார் கூட்டத்தில் வந்தார், இன்னைக்கு கூட்டத்திலே பிடிச்ச வந்தார் இருக்கிறார். வணக்கம் போது ஃப்ரெண்ட்ஸ், நம்முடைய கோலிவுட் பிளேஸ் சிவானா அவர்கள் மிகப்பெரிய கைகளை கொடுக்கலாம். எல்லாருக்கும் வணக்கம், எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். இந்த வருஷம் இன்னும் சிறப்பாக இருக்கு எல்லாருக்கும். இந்த வருஷம் கலந்துக்கிற முதல் ஃபங்க்ஷன், ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஃபர்ஸ்ட் ரீசன் நீங்க வந்ததுக்கு காரணம் வந்து ஸ்னேகா பிரிட்டோ அவங்க தான். என்ன சார் பின்னாடி போடுமா, வீட்டுக்கு போவா பின்னாடியா? ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. இளைய தளபதியா ஸ்னேகா பிரிட்டோ அவங்க தான் ஃபர்ஸ்ட் ரீசன். அவங்க வந்து முன்னாடிலேருந்தே இது வந்து நீங்க வரணும் கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. அதே டைம் விஷ்ணுவர்தன் சார் வந்து ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட லான்ச் ஈவெண்ட்டுக்குமே வரணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அப்போ வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் இருந்தது, வர முடியல சார். நெக்ஸ்ட் ஈவெண்ட் என்ன இருக்கோ அது கண்டிப்பா வரேன்னு விஷ்ணு சார்ட்டையும் சொல்லியிருந்தேன், ஸ்னேகா அவங்கள்ட்டையும் சொல்லியிருந்தேன். அண்ட் அப்புறம் வந்து இது இப்போ நடக்குது அப்படின்னு சொன்னாங்க. நான் ஊருக்கு போற பிளான் ஒன்று இருந்தது. அப்போ சேவியர் பிரிட்டோ சார் வந்து போன்ல வந்து இன்வைட் பண்ணாங்க. அப்போ வந்து நான் ஏதாவது சொல்லிடலாம் சார், நான் ஊருக்கு போறேன்னு சொல்லிடலாம்னு நினைச்சேன். பட் அவங்க சொன்ன ஒரு விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பிரிட்டோ சார், இந்த படம் பண்ணியிருக்கோம், நீங்க இந்த ஈவெண்ட்டுக்கு வரணும் எல்லாம் சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பேஷன் இருக்கு சார். என் பொண்ணுக்கும் சரி என்னுடைய சன்னின்லாக்கும் சரி ஒரு பேஷன் இருக்கு, ஒரு ஆசை இருக்கு, அதுக்காக நான் இது பண்ணணும்னு நினைக்கிறேன் சார்னு சொல்லி சொன்னாங்க. ஓகே, அவங்க பேஷனுக்காக இவ்வளோ பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு நினைக்கும் போது கண்டிப்பா நம்ம அதை ஒரு பார்த்தா இருக்கணும்னு நினைச்சேன். ஏன்னா அவங்க ஈஸியா சொல்லியிருக்கலாம், இது எதுக்கு நமக்கு, இது வேண்டாம், நமக்கு தான் இவ்வளவு பிசினஸ் இருக்கு, அதெல்லாம் பார்க்கலாம்னு சொல்லியிருக்கலாம். இல்ல, அவங்களுக்குன்னு ஒரு கனவு இருக்கு, அந்த கனவுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறதுன்றது ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு தாட் அது.